அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணையில் செம்ம விஷயம் நடந்திருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கௌதம் கேரக்டர் வந்து விஜய்க்கு ஃப்ரெண்டாக வந்து மகாநதியில் பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் வந்து நம்மளோட சோழனோட ஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க. அவர் ஐயனார் துணையில் ஃபுல்லாக வருவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது, சோழனோட ஃப்ரெண்டாக. ஏன்னா நிலாவுக்கு வேலை தேடிட்டு இருக்காங்க இல்லையா, நிலாவோட ஓனராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்ததுங்க. மகாநதி இது மகாநதியில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தோம் இவரை மறுபடியும் ஏதாவது சீன் கொடுங்களேன் அப்படின்ட்டு. மறக்க முடியுமா அவரை? மகாநதி சீரியலில் ஒரு நாள் தான் வந்தார், பயங்கரமாக எல்லாருக்கூடையும் நல்லா எல்லாரோட மனசை கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஐயனார் துணையில் வந்துட்டாருங்க. ஐயனார் துணையில் கண்டினியூஸாக வருவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதான். நல்லா சூப்பர், பயங்கரமாக போயிட்டுருக்கு ஃபெயில். இந்த 4 பசங்களோட அவர் சேர்ந்து செம்மையாக கலக்குறாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். கண்டிப்பாக வந்து ஐயனார் துணையில் பார்த்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுங்க. மறக்க முடியுமா? அட லூசு பேலை, அவன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லுடா அப்படிங்கிற சீனை வந்து, அந்த டைலாக் வந்து மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. என்னங்க, ஆனால் சோழனுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா அவர் கொஞ்சம் வசதியான ஃபேமிலியிலேருந்து வராரு. சோழனுக்கு நிறைய அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தான் தோணுது. இப்போ அந்த மாதிரி தான் சீன்ஸ்லாம் போச்சு அப்படின்னு. நிலாவுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறது, அவங்கள கொஞ்சம் டெவலப் பண்ணுறது, ஐடியாஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அவர் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன மக்களே சொல்கிறீங்க? ஆனால் செம்ம விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயனார் துணையில் வந்து நம்மளோட கௌதம் வந்திருக்காரு அப்படிங்கிறதான் நல்லா இருக்குது. நம்ம கௌதம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து செட் ஆயிடுச்சு மைண்டுக்குள்ளே. பேர் அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான். சோழனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும், நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலா வந்து செட் ஆகிட்டாங்க, இந்த வீடாக வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க, செட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதான். இந்த வீட்டில் நம்ம இந்த வீட்டிலே இருந்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க இல்லையா. கார்த்திகாவும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. கார்த்திகா கூட வந்து சூப்பராக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பொண்களும் சேர்ந்தாங்க அப்படின்னா நல்லா இந்த வீட்டை மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதான். ஆனால் சோழனுக்கு தாங்க அவர் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கடையில் போய் வாங்கிட்டு வராங்க. அது அடுத்து எப்படி நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூட பாண்டியனுக்கும் நிலாவுக்கும் ஒரு சின்ன ஒரு இது போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது, அது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாண்டியனுக்கு நிலாவுக்கு எல்லாமே பல்லவன் கூட வந்து நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க. அதே மாதிரி சேரன் கூடயும் சூப்பராக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அண்ணான்ட்டு. பாண்டியனுக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோடு அவர் வந்து பண்ணுறது நல்லா இருக்குது, பாண்டியனுக்கும் நிலாவுக்குமான சீன்ஸ்லாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம கௌதம் கேரக்டர் தாங்க உள்ளே வந்து கலக்கி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் வர செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், சரிங்களா?